ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட பிக் பாஸ் வந்து மீண்டும் வந்து வைல்ட் கார்டு என்ட்ரி வந்து ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி விஷயம் வந்து இப்போ வந்து இணையதளத்தை மட்டும் இல்லாமல் தமிழக மக்கள் மத்தியில் வந்து ரொம்ப பெருசாக பேசப்பட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ பிக் பாஸ் 8 வந்து கடந்த வாரம் வந்து மஞ்சிரி மற்றும் ராணவ் வந்து டபுள் எவிக்ஷன் மூலமாக வந்து அவங்க வந்து எலிமினேட் ஆனாங்க. ஸோ இதனைத் தொடர்ந்து வந்து 8 போட்டியாளர்கள் தான் இன்னும் மீதி இருக்காங்க. ஸோ அதனாலே வந்து ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு செம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இந்த ஒரு விஷயம் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதே வந்து வீட்டிற்குள் இருக்கும் போட்டியாளர்களுக்கு வந்து செம்ம ஷாக் கொடுக்கும் வகையாக வந்து செம்ம ஒரு ட்விஸ்ட் வந்து நடந்திருக்குங்க. அதாவது பிக் பாஸ் 8 வெளியேறும் போட்டியாளர்கள் மீண்டும் வீட்டிற்குள் வரப்போகிறாங்க அப்படின்ட்டு. இதன் பேர் வந்து வைல்ட் கார்டு நாக் அவுட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒன்றும் இல்லைங்க, இப்போ வந்து வீட்டுக்குள் இதுக்கு முன்னாடி எலிமினேட் ஆகி போனவங்க வந்து ஸோ 2 போட்டியாளர்கள் வந்து இப்போ இருக்கிற கரண்ட் 2 போட்டியாளர்கள் வெளியில் அமைச்சிட்டு அந்த 2 போட்டியாளர்கள் கேமில் கண்டினியூ பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி விஷயம் வந்து இப்போ வந்து போயிட்டுருக்கு. இதனால் வீட்டுக்குள்ள வந்து செம்ம பெரிய ஒரு குழப்பம் போயிட்டுருக்கு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லிடும். ஸோ நிறைய பேர் வந்து ஃபேட்மேன் வரத்துக்கு எல்லா வாய்ப்பும் இருக்குது அப்படின்றாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக ஆடிட்டு இருந்தவர் அவர் உடல்நிலை குறைவு காரணமாக ஸோ அவரே வந்து வேண்டுகோள் வச்சனாலே வந்து அவர் வந்து வெளியே அமைச்சாங்க. ஸோ வேறு யார் வரலாம் அப்படின்ட்டு வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இங்கே இருக்கிற இந்த ஒரு 8 போட்டியாளர்கள் எந்த 2 போட்டியாளருக்கு தகுதி இல்லை, எந்த 2 போட்டியாளர்கள் வரலாம் அப்படின்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த